பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறமும் ஆளும் திமுகவோ அதிமுகவோ யாரும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று அறிவாலயத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம், இன்னைக்கு மே தின நிகழ்ச்சியில் பேசும்போது திமுகவினர் உழைத்த உழைப்புக்கான பலன் மே 4ஆம் தேதி தெரியும் அப்படின்றாரு. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இந்த எக்ஸிட் போல்ன்ற கருத்து கணிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு திமுக ஒரு நாடகம் நடத்துது, இந்த கருத்து கணிப்பெல்லாம் உடைச்சு தான் எப்பயுமே அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்குது, அதனால் வாக்கு எண்ணிக்கையின் போது கவனமாக இருங்க அப்படின்னு அவர் ஒரு தொண்டர்களுக்கு மடல் எழுதியிருக்கிறார். தாவேகாவில் விஜயும் வேட்பாளர்கள்லாம் கூப்பிட்டு ஆலோசனை கூட்டம் நடத்திருக்கிறாரு. எக்ஸிட் போல எந்த கட்சியிலுமே நம்பாத ஒரு சூழலுக்கு தான் இருக்கிற மாதிரி தெரியுதா? அதாவது இப்போ எக்ஸிட் போல் இந்த வாட்டி வழக்கத்தை விட அதிகமான பேர் கம்பெனிஸ் வெளியிட்டிருக்காங்க. முன்னாடி நடந்த எக்ஸிட் போலுக்கும் இப்போ காலகட்டத்தில் நடக்கிற எக்ஸிட் போலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முன்னாடிலாம் மேனுவலாக எடுப்பாங்க சார் நிறையா. இப்போ என்னென்னா எல்லாமே ஃபோனில் கேட்குறது, அப்புறம் சோஷியல் மீடியா கமெண்ட்ஸை பார்த்து எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சாம்பிளிங் அப்படின்வாங்க. சமூக வலைத்தளத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது, அதுதான் நிதர்சனமான உண்மை. அதிமுக ஏன் பெரிய பேசுபொருளாக இல்லை, அதிமுக ஏன் எக்ஸிட் போலில் நிறைய இடத்துல பின்னாடி போகுது, இல்லை ப்ரீ போலில் பெருசாக தாக்கம் இல்லை அப்படின்னா, அதிமுகவோட அந்த சமூக ஊடகத்தோட அந்த பங்களிப்பு இருக்குங்களா, அது கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு வருஷமாக தான் அவங்க அதை பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அது என்னென்னா கட்சியோட தலைமை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு இயக்கம் என்பது இருக்கும். இப்போது அதிமுகவுக்கும் தாவேகாக்கும் என்ன பெரிய முரண் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாவேகா தன்னுடைய மாவட்ட செயலாளராக கிட்டத்தட்ட ஐடி விங்கில் இருக்கிறவங்களும் அந்தளவுக்கு பார்க்குறாங்க. அதாவது ஐடி விங் தான் அவங்களுக்கு மெயின். தாவேகாவை பொறுத்தவரைக்கும் அந்த மீம்ஸ் போடுறது, ட்ராலு, அதுக்கப்புறமா விஜய் அண்ணா, அப்புறம் இந்த பாட்டு வைப்பு, சோஷியல் மீடியா தான் அவங்களுக்கு உலகமே. அதுதான், அதிலிருந்து தான் அவங்க கட்சியை நடத்துகிறாங்க. இப்போ இதே நீங்கள் அதிமுக எடுத்திங்கன்னா அதுக்கு நேர்மாறு. இப்போ அவர் ஃபோனில் போய் பிரச்சாரம் பண்ணுறது, உங்கள் விஜய் நான் வந்துட்டேன் அப்படின்னா ஒரு கூட்டத்துக்கு போனால் அதை 10 லட்சம் கூட்டம் கலந்துக்கின மாதிரி அதை கட் பண்ணி போட்டு குழந்தைங்கள வச்சு அதை அரேஞ்ச் பண்ணி செல்ஃபோன் பயன்பாட்டாளர்கள் மூலயமா எடுத்துகிட்டு போய் சேர்க்குறது தாவேகாவோட ஃபங்க்ஷனிங். அதிமுக எடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஃபேஸ்புக் ட்விட்டர்லேயோ பெரிய ஃபாலோவர்ஸுமே கிடையாது, பெரிய ட்ராக்ஷன்லாம் அவங்க ஏற்றுறது இல்லை. ட்விட்டர்லாம் பார்த்திங்கன்னா நாங்களும் பண்ணுறோம் ட்வீட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த எழுச்சி பயணத்தோட அவங்க போனது பார்த்திங்கன்னா ஒரு 220 தொகுதி போனோம். அதுக்கப்புறம் பார்த்த தொகுதி திருப்பி 2வது வாட்டி பார்க்கணும். அப்புறம் வேட்பாளர் அறிமுகத்துக்கு போனோம். அப்போ ஒரு 3 முறை பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் காலத்தில் திருச்சி போயிருப்பாங்க. ஒரு 4 முறை பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், அதாவது 2 முறை இந்த நெல் பிரச்சனை இருந்தப்போ புதுக்கோட்டை நாகப்பட்டினத்துக்கு போனது. அப்புறம் எங்கன்னா அந்த ஒரு விவசாயிகள் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த ஊருக்கு போய் அதை பார்க்குறது. அப்புறம் வேட்பாளரோட ஒரு வாட்டி போய் பார்த்துருக்காங்க. அப்புறம் ஒரு வாட்டி 2 வாட்டி பிரச்சாரம் போய் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி போயிருப்பாங்க. சட்டமன்ற தொகுதின்னு பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு சட்டமன்ற தொகுதியை 2 வாட்டினா கவர் பண்ணியிருக்காங்க. ஒன்று வேட்பாளரோட, இன்னொன்று எழுச்சி பயணம்னு ஒன்று போனது. அப்போ அவங்க மேனுவலாக ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த தேர்தலில். அதிமுக மேனுவல், அதாவது ஊராக போய் கிராமங்களில் ஒரு இடத்துல ஒரு மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ கூட்டம் போட்டு அங்கே கூட்டத்தை சேர்த்து அவங்கக்கிட்ட பேசிட்டு அடுத்த ஊருக்கு போகிறது, இந்த வழியில் பண்ணியிருக்காங்க. திமுகவை பொறுத்தவரையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட அவங்களுக்கு சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் கொஞ்சம் கூட, அவங்களோட அந்த ட்ராக்ஷன். இன்னொன்று ஆட்சியில் இருக்கிறாங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்கள் கனவுகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கடைசியாக ஒரு ஸ்கீம் ஒன்று கவர்மெண்ட் மூலிமா பண்ணி எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, என்ன பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர்ஸ்லாம் ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. ஒரு சைடு ஐடி விங்கில் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. இன்னொன்று மேனுவலாக பிரச்சாரம் போகிறது கொள்வது. உதயநிதி ஸ்டாலின் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் போய் கிராமங்களில் போய் அதாவது கிராமத்தோட நகரங்களில் போய் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா பண்ணி ஸ்கீம்ஸ், அதாவது இந்த மடிக்கணினி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 பார்ட்டி ஒரு மாதிரி பண்ணியிருக்கு. பட் எக்ஸிட் போல பொறுத்தவரையில் என்னன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சமூக வலைதளத்தில் எது தாக்கம் அதிகமாக இருக்கோ அந்த கட்சிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய சர்வேயில் அதிமுக ஒரு ப்ரெசன்ஸ் வரல. அதனால தான் அவங்களும் அந்த கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, இதை பற்றிலாம் எதுவும் நம்பாதீங்க, இது இப்படி தான் ஒவ்வொரு தேர்தலையும் மாறி வந்திருக்குது, ஆனால் இந்த எக்ஸிட் போலெலாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம், நீங்கள் தைரியமாக இருங்க, தேர்தல் வேலை அந்த கவுண்டிங் அன்றைக்கி தேர்தலில் கவனம் செலுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி மே தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. உழைப்பாளர்களுக்கு, போன்றவர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு கூட உழைச்ச உழைப்பு வீணாக போகாது, கண்டிப்பாக மே 4ஆம் தேதி அதுக்கு உண்டான தகுந்த நல்ல விதமான ரிசல்ட் கிடைக்கும்னு அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிறார். நம்ம ஆளுக்கு விஜய் சாருக்கு லைட்டாக கொஞ்சம் எல்லாமே சமூக வலைதளம் தானே, அதுக்கப்புறம் மீடியாவில் பேசுபொருள் அது தானே,
ஸோ ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குது தெரியல. அதனால் கோயிலாக போய் சாமிக்கிட்ட சாமி நிறைய பேர் நிறைய உழைக்கணும்னு சொன்னாங்க. கொஞ்சமாக உழைச்சிருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட அருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் அதிகப்படியான சாமிகளை கும்பிட்டுக்கிட்டுருக்காரு. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா வேளாங்கண்ணிக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி சர்ச்சுக்கு போனார். வேளாங்கண்ணிக்குன்னு தனியாக போகல. ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே வந்து அந்த கோயில் எது இருக்கோ அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசிட்டு ஓட்டை கேட்டு வர்றது. இவரது வந்து அது வேறு இது வேறு. ஏன்னா அப்போ அவர் வேளாங்கண்ணி போகல, ஆனால் அது தனியாக போகிறார். நாகூர்லேயே வாக்காளர்கள் இருப்பாங்கல்ல, நீங்கள் நாகப்பட்டினம் போய் ஒரு 2 நாள் தங்கிட்டு மக்களை பார்த்துட்டு நாகப்பட்டினம், வேதாரண்யம், அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு கீழ்வேலூர், திருத்துறைப்பூண்டி, அப்புறம் திருவாரூர், இதெல்லாம் நாகப்பட்டினத்துலையோ இல்லை திருவாரூர்லேயோ தங்கியே பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த கோயிலையும் பார்த்துருக்கலாம், சாமியும் பார்த்துருக்கலாம், இன்னும் பிரச்சாரமும் நல்லா இருந்திருக்கும். அதே யார் ஐடியா கொடுக்குறாங்களோ இல்லை அவருக்கு இப்படி தோணுதா என்னன்னு தெரில. அவர் விடிகாத்தால் போகிறது நைட்டில் போகிறது தான் அவர் விரும்புகிறாரு. அதனால் அவருக்கு பிடிச்சதை அவர் பண்ணுறாரு. மக்கள் நிறைய சந்திச்சிடக்கூடாது. எதுக்கு காலையில் போகிறது அப்படின்னா மக்கள் சந்திச்சிடக்கூடாது. இப்படி ஒருத்தர் தான் வந்து நமக்கு முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கோம். சார், ஒருவேளை இப்படி நடந்தால் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை எண்ணம் வச்சுக்கிட்டா, ஏற்கனவே திமுக அதிமுக இரண்டும் ஆட்சியில் இருந்திருக்குது. அது பழைய செயல்பாடுகள் மூலியமாக இந்த முறை ஆட்சி அமைத்தா என்ன நடக்கும்னு தெரியும். தாவேக்கா புதிதாக ஒருவேளை அதுவும் வரும்னு ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லியிருக்குது. ஸோ இப்படி ஒரு 3 கட்சிகளும் முதலமைச்சர் பதவிக்கு ஆளும் கட்சியாக வரக்கூடிய இடத்துல அதிமுக, திமுக, தாவேக்கா அப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ திமுக மீண்டும் ஆட்சியை தொடர்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் சார்? திமுக தொடங்குதுன்னா கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கும் அதிகாரிங்களுக்கு. ஏன்னா திருப்பி மறுபடியும் போராட்டம், மறுபடியும் வந்து டீச்சர்ஸ்லாம் போய் ரோட்டில் உட்காரணும். அதுக்கப்புறமா வந்து அரசு ஊழியர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. செவிலியர் போராட்டம் தொடரும். சென்னையில் கிட்டத்தட்ட 52,000 தபால் வாக்குகள் போலீஸும் அரசு ஊழியர்களும் செலுத்த வேண்டிய இடத்துல 19,400 வாக்குகள் அளவுக்கு செலுத்தவே இல்லை. வாக்குகளே தபால் வாக்குகள் போடலை அப்படின்னு புதிய தலைமுறை செய்தியெல்லாம் வந்துச்சு. அந்த அளவுக்கு அரசு ஊழியர்கள் ஒரு கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க கட்சிகள் மீது அப்படின்றது. இல்லை, அது உண்மைதான். அதில் வந்து மாற்று கருத்துலாம் கிடையாது. நம்ம வந்து அதை ஊடகங்கள்லாம் நம்ம பேசும்போது கூட இல்லை அதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு திமுக சார்பாக வந்தவங்க வந்து இடைமறித்து பேசுகிற அந்த துணி இருக்குது. அப்போ நம்ம சொன்னோம், இல்லைங்க அது சரியாக ஆகலைங்க, கீழே அந்த பிரச்சனை இருக்குது. இல்லை தூய்மை பணியாளர்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாச்சு. சார், அவங்க சாப்பாடு கேட்கல. அவங்க கேட்குறது வேலைவாய்ப்பு உறுதி செய்யணும், சம்பளம் கூட கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் காலைல டிஃபன் போட்டால் மதியானம் சாப்பாடு போட்டோன்னா நான் இப்படியே சொன்னேன் ஒரு சிலர்கிட்ட. ஹோட்டல் ஓனர்ஸ் நிறைய பேர் வந்து கொஞ்சம் அந்த தூய்மை பணியாளர் மீது பாசமாக இருக்கிறாங்களோ இல்லை ஒரு பரிவு இருக்குது அவங்களுக்கு. சாப்பாடு வந்து இலவசமாக நீங்கள் சாப்பிடுங்க கொடுக்குறாங்க சார். அவங்களுக்கு உணவு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. சென்னை போன்ற நகரங்களில் நம்ம பார்க்குறது சின்ன கடையில் இருந்தாலும் சரி, பெரிய உணவகமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து உணவை கூப்பிட்டு உணவு வழங்குறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்குது. அது இந்த மண்ணில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அது இது தீர்வு கிடையாது சார். அவங்க கேட்டது ஒன்று, நீங்கள் செய்கிறது வேறு. அதுக்கும் டெண்டர் போட்டு இத்தனை கோடின்றீங்க. அந்த காசை அவங்க கையிலே கொடுத்துடலாம். ஃபுட் அலவன்ஸாக அவங்களுக்கே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அந்த காசுக்கு வேணுன்றதை வாங்கி சாப்பிட்டுக்கு போகிறாங்க. இப்போ சென்னையிலனா ஹோட்டலுக்கு பஞ்சமா, இல்லை தெருக்கடைக்கு பஞ்சமா, இல்லை எதுக்கு டீ கடைக்கு பஞ்சமா? எல்லாமே இருக்குது. இல்லை அவங்க என்ன பண்ண போகிறாங்க, வீட்லேயே கூட கொஞ்சம் சமையல் பண்ணி டிஃபன் பாக்ஸில் போட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கு போகிறாங்க. அந்த காசு இன்னும் கொஞ்சம் கூட உப்பு மிளகு விலைவாசிலாம் ஏறுது, ஏதோ ஒன்றுத்துக்கு உதவும். அப்போ முழுக்க டெண்டர் விடணும் அப்படின்ற அந்த ஒரு இதில். அதனால் இப்போ திமுகவே திருப்பி இதாகுதுன்னா அமைச்சரவையில் பெரிய மாற்றம் இருக்காது. ஒரு சில கொஞ்சம் பேர் அமைச்சர்களை மாற்றுவாங்க. ஒரு சில அதிகாரிகளும் கிட்டத்தட்ட அதிகாரிகள் அவங்களே தான் இருப்பாங்க. அதிகாரியில் ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது. இப்போ இருக்கிற அதே சிஸ்டமே வெற்றி நம்ம தான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. மேபி பெயிண்ட் வண்டி இப்போ ஆல்ரெடி பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாமக்கல் மாளிகை நேற்று போயிருந்த செக்ரட்டரியேட்டு பார்த்தா பெயிண்ட் எல்லாம் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கலர் வந்து இந்த பிஸ்கெட் கலர் கொஞ்சம் டார்க் ஆக்கி அடிக்கிறாங்க. கொஞ்சம் புதுசாக தெரியணும்ல. இப்போ முதல்வரே திருப்பி ஸ்டாலினே வராருனாலும் எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஏன்னா அதிகாரிகள் எப்பயுமே வந்து அப்படி தான் காட்டுவாங்க. ரோடு ஒடிஞ்சிருக்குது, குழாயில் தண்ணி வரல, போலீஸ் ஸ்டேஷன் போனால் மரியாதை இல்லை, நாய் சுற்றுது, குப்பை வர்றது, அதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ செக்ரட்டரியேட்டை அப்படியே இழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்குது. அது அதிகாரிகளை சொல்கிறதுக்கு வேண்டி சொல்கிறேன். அப்புறம் அந்த பெயிண்ட் அடிக்கிறது இது பண்ணுறது ஏன்னா புதுசாக வராங்களாமா. எப்போ 1 மாதம் தானேப்பா பிரேக்கு நடுவில். அதாவது அச்ச இடத்துக்கே பெயிண்ட் அடிக்கி மெருகேற்றிக்கிட்டு இருக்கீங்களே. யார் வீட்டு காசு இல்லைன்றீங்க. இதுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வருதுன்னா தெரியல, பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது சரி, யாரோ ஒருத்தர் வராரு, ஏதோ ஒரு புண்ணியம் வராரு, அது அவங்களாச்சு டெண்டர் விட்டாங்க,
அதை பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் பிஞ்ச திரையை திருப்பி மறுபடியும் பட்டி பார்த்து பண்ணுறதுக்கு பண்ணிட்டாங்க, ரைட்டு. அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் பண்ணுவாங்க. அப்புறம் புதுசாக ஆமாம் அதெல்லாம் கூட ஏசி கொஞ்சம் கூலிங் கம்மியாகிடுச்சுன்னா உடனே மாற்றிடுவாங்க. நம்ம வீட்டில் ட்ரிப் ஆகும், கரண்ட் வராது, 3 ஃபேஸு சிங்கிள் ஃபேஸ் வராது. கீழே பார்த்தா சார் இந்த தெருப்பூரா பிரச்சனை சார், இங்கே இருக்கிற பைப்பு அது வரலாம் போகுது, நிறைய பஞ்சர் இருக்குது, பைப்பை மாற்றி கொடுக்க சொல்லி இல்லை கேபிளை மாற்றி கொடுக்க சொல்லி 4 வருஷமாக கேட்குறேன்னா மாற்ற மாட்டான். அதாவது அமைச்சர்களோட அதிகாரிகள் தான் இப்போது நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க இன்னும் நல்லா சிறப்பாக இருப்பாங்க கண்டினியூவேஷனாக. அது ஒன்று. காவல்துறை அதிகாரிகள் குறிப்பாக ரொம்ப நல்லா இருப்பாங்க. அது வேறு இப்போ எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் பேர் மாற்றிருக்காங்க, திருப்பி வந்துடுவாங்க. ஆமாம் அது வந்துடுவாங்க. அது பழைய டீம்னா நான் 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த டீம் சொல்கிறேன், அந்த டீம் திருப்பி வந்துடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்காது, பெரிய சேஞ்ச் இருக்காது. தாவேக்கால இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இடிஞ்சு போய் உட்காருவாங்க. இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோமா, பட்சி சொன்னாங்களே உங்களால் ஒத்தையில் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களால் கடபாரை தூக்கி திமுகவை வீழ்த்த முடியாது, எவ்வளோ பேர் எவ்வளோ சொன்னாங்களே, அண்ணன் கேட்கலையே அப்படின்னு அவங்களுக்குள்ளே சோகப்பாட்டு. இப்போல்லாம் ஃபாஸ்ட் மோடில் வைப்பு பண்ணி பண்ணுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணுவாங்கன்னா ஒரு சில சோக ராகங்கள்லாம் இருக்குது, அந்த ராகத்துக்கு போட்ட மாதிரி லைட்டாக வயலின்லேயே அப்படியே கொஞ்சம் அப்படியே சோகமாக. ஒருத்தர் சொல்லிக்கிறாரு, விஜய் சாருக்கு பின்னாடி அப்படியே ஒரு ஆறா தெரியுதான் அப்படியே. சரி ரைட்டு ஓகே தெரியிட்டோம், புத்தர் ஆகிட்டார் அவர் சார், மகவீர் அவங்களுக்கெல்லாம் பின்னாடி பார்த்தா நம்ம இருக்கோம், ரைட்டு ஓகே தெரிஞ்சுன்னு போட்டோம். பட் அந்த ஒளிவட்டம் போயிடும். நான் எதோ சொல்ல வரேன்னா, அந்த ஒளிவட்டம் இப்போ தெரியுது இல்லையா, அதை டிஎம்கே என்ன பண்ணுவாங்க, ஒளிவட்டத்தை ஒளிமயமான எதிர்காலம்னு பாட்டு போடுற மாதிரி போட்டு எல்லாமே இருட்டாக போயிட்டு மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா சொல்லக்கூடிய அந்த சீக்வன்ஸ் வந்து ஒருவேளை எப்பயுமே அதிமுக ஆட்சி போய் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒரு லஞ்ச போலீஸார் ரைடு நடக்கும். இப்போ அதெல்லாம் அதிமுகவுக்கு பதிலாக தாவேக்காவுக்கு ஏதாவது வழக்குகள் போடுறதுக்கு என்ன மாதிரி அது மாதிரியெல்லாம் யோசனைகள்லாம் இருக்கக்கூடிய. இல்லை தாவேக்கா வழக்கெல்லாம் போட்டு டீல் பண்ண வேண்டியது. தாவேக்கா வந்து நீங்கள் வேலை செய்ப்பா, வந்து காட்டுப்பா, வெளில வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாவே போதும், எக்ஸ்போஸ் ஆகிடும். இன்னொன்று அவங்க ஆட்சியிலலாம் இல்லையா, அவங்க மேலே எப்படி நம்ம ஊழல் சார். தாவேக்கா பண விஷயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது சார். லஞ்ச ஒழிப்பு விஷயம்ன்றது வந்து நான் அதிமுக ஏற்கனவே முன்னாடி ஆட்சியில் இருந்தனால சொல்கிறேன். இவங்களுக்கு வேறு வழியில் என்ன சட்ட ரீதியாக அவங்களை ஏதாவது சரிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்ப்பாங்களான்னு கேட்குறேன். அது கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ கரூர் சம்பவம் இருக்குது, டெல்லியில் வந்து நாங்கள் வேணால் ராகுல் காந்தி கிட்ட அந்த கூட்டணியை விலகிக்கிறோம், கொஞ்சம் தாவேக்காவை லைட்டாக, ஏன்னா விட்டா ரிஸ்க் மாதிரி தெரியுது அப்படின்னு கூட நடக்கலாம். ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், டிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே தாவேக்கா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். காங்கிரஸ் தான் பிஜேபிக்கு ஆகாது, மிச்சம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்மக்கிட்ட கேட்கும்போது கொள்ளுவே சொல்லுவாங்க, எல்லாம் நம்ம தான் பார்க்குறோமே. ஐயா நேரு பத்திரமா அழகாக தானே இருக்கிறாரு, எதனா விசாரணை எடுத்தாங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ திமுகவே திருப்பி வருதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வழக்கு பதிவே படாது, விசாரணை என்பது நடக்காது. கோர்ட்டு பாருன்னு சொல்லினே இருக்க வேண்டாம். இன்னும் எஃப்ஐஆர் போடலையா, நீ குழந்தையா இருக்கச்சே இதான் குத்தேன், அந்த ஹார்லிக்ஸ் கிரே போட்டார், ஏன்பா குழந்தை அழுகுது, நீ குழந்தையா இருக்கச்சா அதான் குத்தேன், இந்த குழந்தை ஏன் பாடுவது, நீ குழந்தையா இருச்சப்போ அதான் குத்தேன் அப்படின்னு ஒரு பெரிய குழந்தையாக வந்துனே இருக்கும். அதே மாதிரி இன்னும் லஞ்ச லாவண்யம் ஒழியலையா, நீ குழந்தையா இருக்குமோ ஆர்டர் போட்டேன், இன்னும் ஒழியலையா, நீ அமைச்சராக இருந்தப்போ ஆர்டர் போட்டேன், அது மாதிரி ஆர்டர் போடுவாங்க. அப்படியே லஞ்சம் லாவணி அது பாட்டு அழகாக சிறப்பாக நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன அந்த 2வது சினாரியோ, ஒரு வேளை அதிமுக வருதுன்னா அப்போ அந்த கட்சிக்காரங்க என்ன வரும், அப்பா என்னப்பா பிஸ்கெட் கலரில் வச்சுக்கிறீங்க, பச்சைப்பா நம்மளுது அம்மா கலர்னால் மறந்து போச்சா, யார்ப்பா இப்போ கான்ட்ராக்டரு, ஐயா அவங்க வருவாங்கன்னு தெரியாமல் இந்த மாதிரி பிஸ்கெட் கலர் அச்சோம் ஐயா, இப்போது ஒரு வாரம் டைம் கொடுங்க, ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு டெண்டர் போட்டு இன்னும் கொஞ்சம் பச்சை கலரில் அடிச்சிடுன்னு சொல்லிட்டு பச்சையாக நிறைய மாற்றுவாங்க ஃபுல்லாக. அதுதான் ப்ளூவாக அடிக்கிறதா பச்சையாக அடிக்கிறதா ஒரு டவுட் இல்லை, பிஸ்கெட்டுக்கு போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். நிறைய ரூம்லாம் அது பச்சை கலரில் மாறிடும் ஃபஸ்ட்டு. 2வது இந்த நிறைய அதிகாரிகள் வெளியில் இருக்கிறாங்க, ஒரு சிலர் இந்த சங்காத்தை வேணால் டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து இந்த பனிஷ்மெண்ட் போஸ்ட் மாதிரி, அதாவது சீனியாரிட்டி இருக்கும், ஒழுங்கான அதிகாரியாக இருப்பார், இல்லை கொஞ்சம் கெட்ட பேர் சம்பாரிச்சிருப்பார் போன ஆட்சி காலத்தில், அவங்களெல்லாம் தூக்கி வெளியில் போட்டாங்களா, அவங்களாம் ஆக்டிவேட் ஆகிட்டு உள்ளே வரும்போது ஒரு பட்டாசு ஒரு தோரணை அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அமைச்சர்கள் கேட்கவே வேணாம், டி ஜெயக்குமார் அவங்கெல்லாம் வந்துட்டு இனிமேல் சென்னையில் நாங்கள் தானுவாங்க, அந்த சைடு வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா, ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு அவங்களாம் காலரை தூக்கி விட்டு அது ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும். அதாவது திமுக ஜெயிச்சிச்சுன்னா அமைதியாக டிரான்சிஷன் இருக்கும். ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வருது அப்படின்னா ஒரு பட்டையை கிளப்பிட்டு பட்டாசு கிட்டாசு மேலே தான், ஏன்னா சிஸ்டம் ஃபுல்லாக மாறுது இல்லைங்களா. அதுக்கப்புறம் அந்த சேர் கீர் எல்லாமே இந்த சேர் அதான் எப்போ அவங்க பயன்படுத்தின சேர் அமைச்சர் கேட்க மாட்டார். அமைச்சர் பிஏ இருக்கார்ல புதுசாக வரதான், என்னங்க பழைய அமைச்சர் யூஸ் பண்ண சேர் போட்டுக்கிறீங்க, யார் அது பிடபிள்யூடி செக்ரட்டரி, யார் அது உள்ளே பார்க்குறது, என்னப்பா இது, என்ன ஒரு அமைச்சர் ரூம் எப்படியா இருக்கும் அப்படின்வாங்க. இல்லை இங்கே மாற்றிடுறோம். சரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் கைத்து போட்டு போயிடுறாரு, திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு வருவார், தொகுதிக்கு போகிறாரு, தொகுதிக்கு போயிட்டு எல்லாம் நன்றி சொல்லிட்டு சாலெல்லாம் போட்டு வருவார், திருப்பி வரும்போது இதெல்லாம் அப்படியே மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணுன்றதெல்லாம் சொல்லுவார், அதுவும் செஞ்சு கொடுப்பாங்க, எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து யோசிப்பாங்க, சரி இப்போ வந்துட்டோம், நம்மளை யாரெல்லாம் நமக்கு கஷ்டம் கொடுத்தது அப்படின்னு பேக்ரவுண்டில் ஓடும், ஹிட் லிஸ்ட் வச்சுருப்பாங்க.
இந்த ஹிட் லிஸ்ட்டில் பார்த்து ஓகே இந்த ஆஃபீஸர், இந்த கான்ட்ராக்டர், இந்த அரசியல்வாதி, அவரே விஜய் சாரை மறந்தே போயிட்டோமே அப்படின்வாங்க. இதே மாதிரி டிஎம்கேலையும் ஹிட் லிஸ்ட் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு மாதத்தில் யார் என்ன பண்ணாங்க ஏதுன்னு அவங்களும் விஜய் சாரை வந்து தனியாக ஒரு புக்கே போட்டிருப்பாங்க இந்த நேரம். டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் விஜய் சாரை நடத்துவது எப்படி, தாவேக்காவை அணுகுவது எப்படி, தாவேக்காவுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் போட்டு இந்த நேரம் ரெடி பண்ணிட்டுருப்பாங்க. அது நடக்கும். ஸோ அதனால் அதிமுக வந்தால் ஒரு அட்டகாசம் அலப்பறையாக இருக்கும். விஜய் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கும் போது அஜித் படம் ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும். அதிமுக ஆட்சி வந்தால் என்னப்பா தளபதி படம் வரும்னு பார்த்தா தலை படம் ஓடுதுன்ற மாதிரி ஆகிடும். புரியுதுங்களா? கண்டிப்பாக அநேகமாக இந்த வாட்டி அஜித் அவர்கள், ரஜினி அவர்கள்லாம் கூட இந்த ஸ்வேரிங் இன் செரமனிக்கு கூப்பிடப்படலாம். ரஜினி சார் எப்படியா இருந்தாலும் வந்துடுவார், யாராக இருந்தாலும். மேபி விஜயை கூட கூப்பிடுவார் ஆட்சி அவர் அமைச்சாருன்னா. ஒரு மீம்ஸ் அப்படி தான் வந்தது. விஜய் முதலமைச்சர்னு போட்டு உட்காந்து பக்கத்தில் ரஜினிகாந்த் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் கூப்பிட்டா ரஜினியும் போவார், அங்கே வாழ்த்தையும் பேசுவார், ஏன்னா அவர் ஆன்மீகவாதி, அவர் ரசிகராக இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு போட்டிருந்தானுங்க. அதனால் அதெல்லாம் நடக்கும். அப்போ அதிமுக வந்தால் அது சசிகலா அவர்கள், அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, விஜய் ஆட்சிக்கு வர, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதாவது என்னன்னா டிராஃபிக் போலீஸ் விசில் வச்சு டிராஃபிக் ரெகுலேட் பண்ணுறாங்களா இல்லை கட்சிக்காரங்களே ஊதினுங்கிறாங்களான்னு தெரியாது. கிட்டத்தட்ட நேப்பியர் பிரிட்ஜிலேருந்தே ஊத ஆரம்பிச்சிடுவாங்க விசிலை. அங்கே அடிக்கிற விசில் சத்தம் செக்ரட்டரியேட் வரலாம் கேட்கும். அந்த ஆஃபீஸர்ஸ் அங்கே அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்கவங்களாம் என்னங்க இது புதுசாக இருக்குது, நாங்கள் இதுக்கு நம்ம எப்படியுமே ஒரு மாதிரி காமாக அப்படியே அதை விஐபி ஜோன் மாதிரியே வச்சிருவோம். எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிடும். அது வந்து சட்டசபை எல்லாமே வந்து புரட்டி போடும். சபாநாயகருக்கு ரொம்ப கஷ்டம். அதாவது நம்ம அதையும் பார்க்கணும். இப்போ விஜய் சார் முதலமைச்சர் ஆகிறாருன்னா விஜய் சார் கட்சிக்கு சபாநாயகர் போடணும்ல, அது விசில் கூட உள்ளே எடுத்துன்னு வந்து அடிப்பாங்க. சட்டமன்றம் இல்லைங்க அப்படிலாம் அடிக்கக்கூடாதான், இப்போ தான் செக்ரட்டரி அசம்பிளி செக்ரட்டரி சொல்கிறார், அது விசில் அடிக்கக்கூடாதா தலைவர், என்ன தலைவர் விசில் அடிக்கக்கூடாது சொல்கிறாரு, சபாநாயகரை மாற்று தலைவர், நம்ம இப்படி அச்சு தான் வந்துக்கிறோம் இங்கே, இவர் என்னன்னா உள்ளே அடிக்கக்கூடாதுன்றாரு. ஐயோ இவரெலாம் வேலைக்கு ஆக மாட்டார் போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னோன்னா அந்த கருத்து கைத்தட்ட மேஜை தட்டுறதுலாம் இல்லை, அங்கேருந்து ஒரு 2 பேர் விசில் அடிப்பாங்க. ஸோ விசில் வில் பி த நியூ லாங்குவேஜ் இன் அசம்பிளி ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா? பேரவைத் தலைவர் கஷ்டம். கவர்னராக யாருன்னா வந்தால் ஹலோ பிகிலு அடி அப்படின்வாங்க. அவருப்பா நான் கவர்னர்ப்பா, என்னை வந்து ராஜ்பவன்லேருந்து அமிச்சாங்கன்னது. ராஜ்பவனா? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பனையூர் பவன் தான், நீ பேரை மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி ராஜ்பவனை வேறு எதனா விஜய் சாருக்கு பிடிச்ச பழைய படம்லாம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து எதனா வந்து கில்லி பவன் இல்லைனா வந்து அது பேர் என்னது திருப்பாச்சி பவன், அது மாதிரி எதனா பேர் மாற்றிக்கப்பா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்றாங்க. நான் விஜய் அண்ணா ஆட்சி நடக்குது, எங்கே பார்த்தாலும் கலைஞர் பேரே இருக்குது, விஜய் அண்ணா பேர் இருக்கக்கூடாதா? அண்ணா நம்ம ஒரு படம் 4 படம் எடுனேன். இப்போ இந்த நகர்கள்லாம் இனிமேல் அப்படி சிவகாசி நகர், இப்போ சிவகாசி நகர் அதெல்லாம் இல்லை நாங்கள் வைப்போம். இப்படியெல்லாம் ஒரு சிலலாம் நடக்கும். அப்புறம் கோயிலெல்லாம் வந்து விசில் வச்சு சாமிக்கு அர்ச்சனை நடக்கும். அதெல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் அமைச்சர்கள் குறிப்பாக அவங்களாம் எப்படி பேசுவாங்க, என்ன பழகுவாங்கன்னு தெரியல. பத்திரிகையாளர்கள் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். இப்போ நான்லாம் பிரச்சனை கிடையாது, அவ்வளோவா இப்போ ஃபீல்டுக்கு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கெலாம் போகிறது கிடையாது. போகிறவங்க இருக்கிறாங்கல்ல, அப்பா ஆண்டவர் கிறிஸ்டினா தான் ஆண்டவர் கும்பிடுவார், அவர் வந்து ஒரு இஸ்மாயிலாக இருந்தால் ஐயா அல்லா எனக்கு இது தேவையா அப்படின்வார். சிவனை கும்பிட்றவனா தான் ஐயா சாமி என்னால் முடியல அப்படின்னு அவங்களும் அவங்க சாமியை கும்பிட்டு என் பத்திரிகைக்காரனா இப்படி நான் கஷ்டப்படணுமான்னு வரேன். ஏன்னா தே டோன்ட் கேர். தலைவர் பேசாமல் நம்ம பேசக்கூடாதுங்கண்ணா, எதுவாக இருந்தாலும் ஐயா ஆதவர்ஜுனா தான். அவர் என்ன சொல்லுவார், அவருக்கு தோன்றதை சொல்லிட்டு போயிடுவார். ஒரு தரவுகள், ஒரு ஃபேக்ட்ஸு, ஒரு ஸ்கீம்ஸு, அதெல்லாம் எதுவுமே சிக்கல். அதில் ஆஃபீஸர்ஸோட நிலைமை தான் ரொம்ப கஷ்டம். அதில் இந்த போலீஸ் ஆஃபீஸரு, அப்புறமா இந்த சீனியர் பியூரோக்ராட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேசிக் இந்த எட்டிக்யூட்டி என்று சொல்லுவாங்க, எத்திக்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள், அதெல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா சிஸ்டம் புதுசாக வருது. தாவேக்கா கிரிமினல் பேக்ரவுண்டு நிறைய பேர் இருக்கவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாரு. மாற்றுன்னு சொன்னவர் அதிமுகலையும் இருக்கிறாங்க, திமுகலையும் இருக்கிறாங்க. மாற்றாக சொல்லப்பட்ட தாவேக்காலையும் நிறைய சட்டத்துக்கு புறம்பான சேட்டைகள் செய்தவர்கள் மீது வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது. ஸோ தே ஹேவ் டு டீல் வித் இட். ஸோ அப்போது சிஸ்டம் தான் மாறும், பட் அந்த இது இருக்காது. அப்புறம் அந்த ஃபண்டிங்லாம் இருக்குது இல்லையா, டெல்லிக்கு போகணுன்னு வாங்க. நான் ஏன் டெல்லிக்கு போனோம், நான் துபாய்க்கே ஒரு வாட்டி தான் ஆடியோ லஞ்சுக்கு போவேன் அப்படின்னு வரி இவர். ஏன்னா இதெல்லாம் வந்து முதலமைச்சராக இவர் போய் உக்காந்தா தான் பண்ணோம். காலையில் போயிட்டு 6 மணிக்கு திருப்பிலாம் வர முடியாது டெல்லியில். எங்கப்பா உங்கள் சிஎம்? இல்லை சார் கொஞ்சம் ஒரு ஈவினிங்னா வெளில தங்க மாட்டார், திருப்பி போயிட்டார், ஃப்ளஷல் ஃப்ளைட்டில் நாளைக்கு காலைல வருவார் சார்னா. நாளைக்கு காலைலலாம் வேணாம், அவர் அப்புறமா அடுத்த மாதம் வர சொல்லி, இல்லைனா வரவே வேணாம் அங்கேயே உட்காந்து சொல்லணும். ஏன்னா டெல்லின்றது வந்து யூஆர் விஐபி இயர். நீங்கள் டெல்லி போயிட்டீங்கன்னா
ஒரு 30 மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர் நீங்களும் ஒருத்தர் தான். இந்த சீஃப் மினிஸ்டர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சீஃப் மினிஸ்டரோட அந்த மீட்டிங்ஸ்லாம் நடக்கும், கான்ஃபரன்ஸஸ்லாம். அதில் நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன் அப்படின்னா உங்கள் விஜய் வீரன்னு வரவா அப்படின்னு. ஏன் வீரா இவ்வளோ பெரிய ஸ்டேட்டு இக்கட உந்தி சாங் போட்டு வைப்பு அப்படின்னா அங்கேருந்து மம்தா பானர்ஜி யாருப்பா புதுசாக வந்த பிள்ளைங்க அப்பா என்னப்பா பிஜேபி எதிர்ப்பு நீ தானப்பா இந்த ஃபோன்லேயே பிஜேபி எதிர்ப்பு பேசிதாரு. நம்மலாம் டைரெக்டாக எதிர்ப்புப்பா. எங்கெல்லாம் அங்கே சிபிஐலாம் வந்தால் சொக்கா கலர் மாற்றின்னு போகிறதில்ல, சிபிஐ 8 இடுப்பு மேலே வச்சான்னு பார்த்தா மம்தா பானர்ஜி ஸ்டைலு. என்ன நீ வந்து கல்யாணம்லாம் பண்ணி தனியாகிறப்பா, நான் கல்யாணமே பண்ணாமலே தனியாக இருக்கிறேன், அதனால் சொத்து குவிப்பு குடும்ப அரசியல் எதுவும் பேக்கேஜே கிடையாது. மம்தா பானர்ஜி சிபிஎம் சிபிஐ எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ பிஜேபியை பார்த்துன்னுக்கிறேன் அதனால் அப்படின்னு அவங்க குரல்லாம் கொடுக்கும்போது இப்போ உண்மையிலே ஐயோ எல்லாம் உண்மையிலே பெரியவங்க தான். அப்படி அந்த மாதிரி சிரமம்லாம் இவர் படுவார். ஏன்னா ஸ்டாலின் சாருக்கோ இபிஎஸ் சாருக்கும் அந்த பிரச்சனை இல்லை, விஜய் சாருக்கு தான் அந்த பிரச்சனை. புதுசாக போகிறார் டெல்லிக்கு, அவங்களுக்கெல்லாம் டெல்லி என்ன எப்படி நடக்கும் அது எல்லாம் தெரியும். ஆஃபீஸர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். அவங்க நிறைய விஷயத்த விஜய் சாருக்கு சொல்லி புரிய வச்சு அவர் அதை புரிஞ்சு படம் ஈஸி. நீங்கள் ஒரு வாட்டி லைவ் எடிட்டிங்லாம் பண்ண முடியாது. இப்போ அமித்ஷாலாம் வந்துட்டு டைம் கொடுப்பாரு, 1 hour லேட் ஆகும், 2 hour லேட் ஆகும் அப்படின்னா வழக்கமாக இவர் தான் லேட்டாக வருவார். இவரை யாரும் லேட் ஆக்கி பார்த்ததில்ல, அங்கே பண்ணி பார்ப்பாங்க. காலைல சொல்லுவாங்க அப்பாயின்மெண்ட் கேன்சல், திருப்பி ஈவினிங் இன்னும் ஐயோ நம்ம ஈவினிங் ஃப்ளைட் எப்படி எடுக்கிறது, ஸ்பெஷல் ஃப்ளைட்டு ஏடிசியில் பர்மிஷன் வாங்கணும், நம்மளால் காமன் ஃப்ளைட்டில் போக முடியாது, பிஸ்னஸ் கிளாஸ்லலாம் நிறைய சிக்கல் இருக்குது விஜய் சாருக்கு. டெல்லி போனோம், இங்கே போயிட்டு வரதே கஷ்டம், டெல்லி போனோம், அப்புறம் தேவைப்பட்டால் பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு வெளிநாடுலாம் போனோம். அது அநேகமாக அவருக்கு பிடிக்கும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிடுவார். கோட்லாம் போட்டு அழகாக ஸ்மார்ட்டாக இருப்பார்ல. நம்மளால் யோசிச்சு பாரு, விஜய் சார் ஒரு சிஎம்மாக பார்க்க நல்லா தானே இருக்கும். அவனே கருப்பு சூட்லாம் போட்டுன்னு என்ன ஸ்பீக்கர் எடுத்துன்னு போவாங்க, போகிற இடம்லாம் நடக்கும்போது பாட்டெலாம் போட்டுனே போவாங்க. ட்ரம்ப்புக்கு டஃப் கொடுப்பார் கண்டிப்பாக. நன்றி சார். நன்றி சார்.